ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாய. மன அமைதியின் ரகசியம் புத்தகத்தில் 3வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்? ஒரு மனிதன்கிட்ட 3 விதமான தன்மைகள் இருக்குது. ஸோ அனுபவங்களை பெறுபவர், செயல்களை செய்பவர், விஷயங்களை அறிபவர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? நாம் நார்மலாக ஆஸ் யூஷுவலாக என்ன பண்ணுவோன்னா, உலகத்தில் இருக்க அந்த அனுபவங்களை அனுபவிக்கிறது தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்படி கொடுத்து வாழ்றது சரியான வாழ்க்கையா? அப்படி அனுபவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறதால என்ன மாதிரியான விளைவுகளை நம்ம சந்திப்போம் அப்படின்ற மாதிரியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? வெறுமனே அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த செயல்களை செய்கிற அப்படிங்கிற விஷயமும், இன்ஃபர்மேஷன் கேதரிங், விஷயங்களே அறிபவர் அப்படிங்கிற இந்த 2 தன்மையும் அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த விஷயத்துக்கு அடிமையாகி அதுக்கு வேலை செய்து அப்படி செயல்படும் போது தான் பலவிதமான குற்றங்கள் இங்கே நிகழ்து. மனிதாபிமானம் இல்லாமல் நடந்துக்கிறோம். அந்த அனுபவத்து மேலே இருக்க ஈர்ப்பால் நிறைய தவறுகள் செய்கிறோம். அப்போ அனிமல்ஸ்க்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போகுது. அனிமல்ஸ் எந்த பிளானும் பண்ணுறதில்ல, எந்த ஒரு செயலையும் செய்யறதில்ல. அப்போ கடவுள் நமக்கு 6வது அறிவு அப்படிங்கிற அந்த பகுத்தறிவு கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை நம்ம அனுபவங்களை வெறுமனே அனுபவங்களை அனுபவிக்கிறதுக்காக, அதை பெறுவதற்காகவே இந்த 2 விஷயத்தையும் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது. அப்போ இறைவன் கொடுத்த இந்த பகுத்தறிவு அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? நம்மக்கிட்ட இருக்க அந்த திட்டமிடுதல் அப்படிங்கிற அந்த செயல் புரிதல், திட்டமிட்டு செயல் புரிதல், பிளான் பண்ணி செயல்களை செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும், அடுத்தது விஷயங்களை அறிபவர் அப்படிங்கிற அந்த தன்மை, இன்ஃபர்மேஷன் கேதரிங், இதெல்லாம் நம்ம எப்படி திறம்பட செயல்படுத்துறது அப்படிங்கிறது தான் இனிமேல் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அவதூதரோட கதையும் சொன்னாங்க. மனிதர்களுடைய அந்த மனோ வாசனையை வச்சு அவர் இதோ நரி போகுது, இதோ நாய் போகுதுன்னு சொல்லுவார். வள்ளலார் கிராஸ் பண்ணும்போது இதோ ஒரு மனிதர் போகிறான்னு சொல்லிட்டு அந்த துணி எடுத்து அவர் இடுப்பில் கட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ ஒரு மனுஷனாக வாழணும், மிருகத்துலேருந்து ஒரு மனிதனாக மாறணும் அப்படின்னா நம்ம வெறும் அனுபவத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் அந்த மிருகத்தன்மையிலே தான் நம்ம இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு மனிதனாக வாழணும்னா நம்ம எப்படி வாழணும், எந்த மாதிரி நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த தமிழில் அது வரவே மறந்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது இந்த வார்த்தை வரும்போது தான் யோசிக்கிறேன் எத்தனை டைம் சொன்னாலும். செயல்களை செய்பவர், விஷயங்களை அறிபவர். அதாவது பிளான் பண்ணி நம்ம ஒரு செயலை செய்யுது ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் கேதரிங் அப்படிங்கிற இந்த ஸ்கில்ஸ், இந்த தன்மைகளை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உலக புகழ்பெற்ற வயலின் இசைக்கலைஞரை பற்றிய அழகியதொரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அவர் நியூயார்க் நகரில் இசை நிகழ்ச்சி நடத்த வந்தார். சிறு வயதில் அவர் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டார். ஆகவே காலில் விசேஷமான செருப்பு அணிந்து ஊன்றுகோலின் உதவியோடு தான் நடப்பார். அன்று மாலையில் அவ்வாறே சிரமப்பட்டு மேடையேறி வந்து தமக்குரிய இருக்கையில் அமர்ந்தார். பிறகு சிரமப்பட்டு தனது விசேஷமான செருப்பின் பட்டைகளை கழற்றினார். அதன்பின் வயலினை கையில் எடுத்தார். பிறகு நிகழ்ச்சியை நடத்துபவரை நோக்கி தலையை அசைத்தார். இசை நிகழ்ச்சி ஆரம்பமானது. இம்முறை கச்சேரியின் நடுவில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டது. அவரது வயலினிலிருந்த தந்தி கம்பிகளுள் ஒன்று அறுந்துவிட்டது. ரசிகர்கள் அனைவரும் இதனால் கச்சேரி தொடர மிகவும் தாமதமாகும் என எண்ணினார்கள். அதனால் வயலின் கலைஞர் கண்களை மூடி சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தார். பிறகு நிகழ்ச்சியை தொடருமாறு சைகைகளை செய்தார். பக்கவாத்தியங்கள் இசைக்கத் தொடங்கின. வயலின் கலைஞர் விட்ட இடத்திலிருந்து வாசிக்கலானார். பல இசைக்கருவிகளோடு இணைந்து வாசிக்கும்போது 3 தந்திகளை மட்டும் உடைய வயலின் அபஸ்வரமாக ஒலிக்குமென நாம் நினைப்போம். ஆனால் அப்புகழ்மிக்க வயலின் கலைஞர் தான் வாசித்து வந்த இசையை புதிய முறையில் எவ்வித அபஸ்வரமும் இல்லாமல் இனிமையாக வாசித்தார். அது எப்போதும் வாசிப்பது போல் இருக்கவில்லை, ஆயினும் அது நன்றாக இருந்தது. அது எப்போதும் வாசிப்பதை விட இனிமையாக இருந்ததாகவும் சிலர் கருதினார்கள். இசை நிறைவுற்றது. ரசிகர்கள் எல்லோரும் எழுந்து நின்று நீண்ட கரகோஷம் செய்து அவரை பாராட்டினார்கள். கரகோஷம் ஓய்ந்ததும் வயலின் கலைஞர் புன்னகையுடன் சில
நேரங்களில் நான் கைவசம் இருப்பதை கொண்டு எவ்வளவு இசையை வாசிக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்பதே கலைஞரின் செயல் என எண்ணுவதுண்டு என்றார். அந்த வயலின் கலைஞர் தனது அனுபவத்தை மட்டும் நினைத்து பார்த்திருந்தாரானால் நொண்டியான காலுடன் நொண்டியான வயலினும் சேர்ந்து அவரை நொந்து போக செய்திருக்கும். அதற்கு மாறாக அவர் தான் கற்றதிலும் இருக்கிற கம்பிகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதிலும் கவனத்தை செலுத்தினார். மிகவும் இனிய இசையை வழங்கினார். வேறு எதற்காகவும் இல்லாவிட்டாலும் அவர் சிரமப்பட்டு வாசித்ததற்காகவாவது அது மூல இசையை விட நன்றாக இருந்ததெனலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கதை. ஸோ ஒரு வயலின் கலைஞர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சடாக இருக்கார். அப்போ அமெரிக்காவில் ஒரு ஷோ வந்து நடத்த வராரு. அப்போ நடுவில் அவரோட வயலினில் 4 கம்பியில் ஒரு கம்பி வந்துட்டு அறுந்து போகுது. அப்போது அதை சரி பண்ணி திருப்பி வந்துட்டு ரெடியாகி இல்லை இன்னொரு வயலின் ரெடி பண்ணி ஏதோ கச்சேரி தோறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும்னு சொல்லிட்டு எல்லா ஆடியன்ஸும் நினைக்கிறாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. திரும்ப கச்சேரியை சைகை காமிக்கிறாரு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போது ஸ்டார்ட் பண்ணி அவர் வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் நினைக்கிறாங்க வெறும் 3 தானே, அப்போ 3 கம்பி மட்டும்னா இந்த இசை வந்து ரொம்ப அபஸ்வரமாக அப்படின்னா ரொம்ப மோசமாக கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையை கொடுக்குற சத்தமாக இல்லாமல் ரொம்ப பிடிக்காத அந்த ஒரு அருவருப்பான நமக்கு பிடிக்காத ஒரு இனிமை இல்லாத ஒரு சத்தம் தான் இதுலேருந்து வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் ரொம்ப இனிமையான சத்தமாகவே அவர் வந்துட்டு எல்லா பக்கவாதிகளோடு சேர்த்து அதை வந்துட்டு நல்லா மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வாசித்து முடிச்சிடுறாரு. அப்போது சூப்பராக கச்சேரி முடியுது. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எப்பயும் வாசிக்கிறதை விடவும் இன்றைக்கி ரொம்ப இனிமையாக இருந்தது அப்படின்னே வந்து ஃபீல் பண்ணுறாங்களாமா. அந்த வெறும் 3 கம்பியை வச்சு அவர் வாசித்து முடிச்சிருக்காரு. அப்போ அவர் வந்துட்டு ஒரு டயலாக் வந்து சொல்கிறாரு. அதை இன்னொரு டைம் படிக்கிறேன் கேளுங்க. சில நேரங்களில் நான் கைவசம் இருப்பதை கொண்டு எவ்வளவு இசையை வாசிக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்பதே கலைஞரின் செயல் என எண்ணுவதுண்டு. ஸோ தான் கையில் இருக்கிறத வச்சு எவ்வளவு இசையை வாசிக்க முடியுங்கிறத கண்டுபிடிக்கதா ஒரு உண்மையான கலைஞருடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாராமா. ஸோ அவர் நினச்ச அந்த நினப்பு அந்த தாட் வந்து இன்றைக்கி செயல் வடிவம் பெற்றாச்சு. ஸோ கையில் இருக்கிற அந்த 3 கம்பி வச்சு ரொம்ப அழகாக வாசித்து முடிக்கிறாரு. அப்போது அந்த இசைக்கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அனுபவத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஏன்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா தன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சோர்ந்து போயிருப்பார். ஆனால் தாங்கிட்ட என்ன இருக்குது அந்த ஒரு கம்பியை விட்டுட்டு மீதி இருக்க 3 கம்பியை மட்டும் பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம இனிமையான ஒரு இசையை வந்து வாசிக்கலான்றதை ஃபோக்கஸ் பண்ணார். அதனால் அவர் சிரமப்பட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு அன்றைக்கி வாசித்து அந்த ஷோவை வந்து முடிச்சு வைக்கிறாரு. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு சொல்லி சுவாமிஜி அடுத்து சொல்கிறாரு பாருங்கள். சனாதன தர்மத்தின் சாஸ்திரங்கள் நாம் வெற்றிகரமாக வாழ்வதற்கு நம்முடைய அறிவு அல்லது செயல்திறனை வளர்த்து கொள்ள வேண்டுமென கூறுகின்றன. நமது அறிவும் செயல்திறனுமே நம்மை நல்லவராகவும் வெற்றிகரமானவராகவும் ஆக்குகின்றன. இனிய அனுபவங்களை மட்டும் அனுபவித்து கொண்டிருந்தால் இத்தகைய பலன் விளையாது. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சனாதன தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய இந்து மத தர்மம் சனாதன தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வெற்றிகரமாக வாழணும் அப்படின்னா நம்மளுடைய அறிவு அல்லது செயல்திறனை வளர்த்துக்கணும். 3 விஷயம் சொன்னோம்லே, அனுபவம், செயல்திறன் அந்த அறிவு இன்ஃபர்மேஷன் கேதரிங் 3 விஷயம் சொன்னோம் இல்லையா? அதில் செயல்திறனையும் அறிவையும் நம்ம வளர்த்துக்கணும். இனிமையான அனுபவத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளால் செயல்பட முடியாது. நம்மளுடைய அறிவும் செயல்திறனும் தான் நம்மளை நல்லவராகவும் வெற்றிகரமானவராகவும் ஆக்குதே தவிர வெறுமனே இனிமையான அனுபவங்களை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான பலன்களை நம்மளால் அனுபவிக்க முடியாது. ஏன்னா அவருக்கு இந்த இடத்துல அந்த கம்பி அருந்தது அப்படிங்கிறது அவர் எதிர்பார்த்த இனிமையான அனுபவம் கிடையாது. அந்த அனுபவம் அவருக்கு ஒரு சேலஞ்சிங்கான அனுபவம் இல்லையா? இனிமையான அனுபவம்னா எப்பயும் போல் அந்த 4 கம்பியோடு சேர்ந்து அவர் அழகாக வாசிக்கிறது தான். ஆனால் அந்த கம்பி அருந்திருக்கும் போது அவருடைய அந்த இது வரைக்கும் அவர் கற்ற அந்த கலையில் இருந்த அறிவையும் தன்னுடைய செயல்திறனையும் அவர் பயன்படுத்தி பிளான் பண்ணி சூப்பரான ஒரு மியூசிக்கை வந்து கொடுத்துட்டார் அந்த அறிவை பயன்படுத்தி. அப்போ இந்த சேலஞ்சிங்கான சூழ்நிலையில் தான் அவரால் அடுத்த படிக்கு முன்னேற முடியுது இல்லையா? அப்போது நம்மளுடைய அந்த அறிவையும் செயல்திறனையும் பயன்படுத்தினா தான் நம்ம வெற்றிகரமான மனிதராக வாழ முடியும்.
நல்லவராகவும் அப்போ தான் வாழ முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வெறுமனே இனிமையான அனுபவத்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் நல்லவரால் வாழ முடியாது. நம்ம புத்தி குறுக்குத்தனமாக தான் யோசித்து தேவையில்லாத பிரச்சனையில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இனிமையான அனுபவத்தை மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி இனிமையான அனுபவத்தை மட்டுமே மையப்படுத்தி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 3வது அத்தியாயம் ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் சொன்ன கருத்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. அப்போது நம்ம வாழற வாழ்க்கையில் இனிமையான அனுபவங்கள் மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி வாழுறது அப்படிங்கிறது ஒரு தவறான எண்ணம் நம்மளோட. ஏன்னா நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே அது தானப்பா ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. நம்ம என்ன வேணும்னு கேட்டால் சந்தோஷம் வேணுன்றோம் இல்லையா, அதுக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணுறோம் இல்லையா. அப்போது அந்த வெறுமனே இனிமையான அனுபவம் அப்படிங்கிறது தான், அதுக்காக தான் நம்ம எல்லா ஓட்டமும் இருக்குது. பட் அது தவறான கருத்து. அந்த மென்டாலிட்டியே தப்பு, அந்த மைண்ட் செட்டே தப்பு. முதல்ல அதை பிரேக் பண்ணுங்கள், அதை உடைங்க, அது தப்பு. இனிமையான அனுபவம் மட்டும் இருந்தால் ஒரு வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாகவும் இருக்காது, நம்மளால் நல்லவங்களாகவும் வாழ முடியாது. அந்த அனுபவத்துக்காக தவறு செய்யவும் நம்ம வந்துட்டு தூண்டப்படுவோம். அப்போ நம்மளுடைய அறிவையும் செயல்திறனையும் மையப்படுத்தி, அதாவது நம்மளுடைய நாலேஜ் கேதரிங், நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க நாலேஜு ப்ளஸ் பிளான் பண்ணி நம்ம செயல்படுறது, இதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது அம்மா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இனிமையான அனுபவங்களை விட்டு கொடுத்து எந்த மாதிரி நமக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத இனிமேல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அம்மாவின் தரிசனம் பெற வந்த ஒரு பெண்மணி, அம்மா கைவலி தாங்க முடியவில்லை, இதனால் எனது வாழ்க்கையே துன்பமயமாக இருக்கிறது என்றார். அம்மா அவரிடம், எனக்கு புரிகிறது மகளே, அம்மாவுக்கு உடல் முழுவதும் ஓயாது வலிக்கிறது என்றார். இதை கேட்ட பெண்மணியின் மனதில் ஒரு படிப்பினை பளிச்சிட்டது. தனது கைவலியிலேயே வாழ்நாள் முழுவதும் அவர் கவனத்தை செலுத்தினார். மாறாக அம்மா வலியால் துன்புற்றாலும் அது தமது செயல்களை மனநிலையை பாதிக்க அவர் அனுமதிப்பதில்லை. அம்மாவின் வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் அவருடைய சொந்த அனுபவங்களுக்கு அவர் முக்கியத்துவம் அளிப்பதே இல்லை என்பதை காணலாம். மாறாக அவர் முற்றிலும் பரம ஞானத்தில் நிலைத்திருக்கிறார். முழு நேரமும் உலகுக்கு சேவை செய்யவும் பணியாற்றவும் செய்கிறார். சிறுமியாக இருந்தபோதே அம்மா வேலை செய்யாமல் சும்மா இருப்பதை விரும்பியதில்லை. தனது குடும்பத்திற்கு தேவையான வேலைகளை செய்வதற்கிடையில் அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்களுக்கும் உதவவும் அவருக்கு நேரம் இருந்தது. அவர் இறைவனிடம், மேலும் மேலும் உனது வேலைகளை தந்தருள், உனது பெயரால் செய்யும் சேவையை துறந்து நான் சென்று விடாமல் பார்த்துக்கொள் என பிரார்த்திப்பார். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அம்மா கிட்ட தர்ஷன் வாங்க வந்த ஒரு லேடி வந்துட்டு, அம்மா கைவலி தாங்கலை, இதனால் என் வாழ்க்கையே துன்பமயமாக இருக்குது அப்படின்றாங்க. அம்மா, எனக்கு புரியுது மகளே, அம்மாவுக்கு உடம்பு முழுக்க ஓயாமல் வலிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது அந்த பெண்மணிக்கு புரிய வருது என்னென்னா, தன்னுடைய ஃபோக்கஸ் மொத்தமாக தான் கை வலியில் வச்சுருக்கோம். ஆனால் அம்மா வந்து பார்த்திங்கன்னா உடம்பு மொத்தமே வலிக்குது. ஆனால் அம்மா வந்துட்டு அந்த வலியில் ஃபோக்கஸ் பண்ணல. தன்னுடைய இந்த வலி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய செயலையோ தன்னுடைய மனநிலையோ பாதிக்கிறதுக்கு அம்மா அலோவ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத அந்த பெண்மணி வந்து உணர்ந்துக்கிறாங்க. ஸோ அம்மாவுக்கு உடம்பு ஃபுல்லாக வலிக்குது அப்படின்னாலும் வலியில் அம்மா ஃபோக்கஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக தன்னுடைய மனசையும் அந்த வலி பாதிக்க விடுறதில்ல, தன்னுடைய செயலையும் அந்த வலி தடுக்க அம்மா அலோவ் பண்ணாமல் அவங்க தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அம்மாவுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தோன்னா தெரியும், அம்மா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த அனுபவத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல. சரி, ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு வந்துடலாம். இது உண்மையாலுமே ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படியே சாதாரணமாக படிச்சுட்டு மேலோட்டமாக ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கிராஸ் ஆக வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நாம் நம்மளோட இயல்பில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஏன்னா இதில் அம்மா ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வழி நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, இது மனித இயல்பு தான், நம்மளே அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபுல் ஃபோக்கஸையும் முழுமையான கவனத்தையும் அந்த வழியில் வச்சிடுறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியில் நம்ம கவனத்தை வச்சா என்ன ஆகும், நம்ம மனசு முழுக்க அதையே சுற்றும். அப்போ ஐயோ எனக்கு வலிக்குது வலிக்குது வலிக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நேரம் ஃபுல்லாக அந்த வழியில் வச்சு நம்மளும் கஷ்டத்தை அனுபவித்து வேறு ஒரு செயலையும் செய்ய முடியாமல் தேவையில்லாமல் ஒரு டிப்ரெஷனுக்கு நம்ம ஆளாயிடுறோம்.
இதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, அம்மா வலியில் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது, தன்னுடைய கவனத்தை வலியில் அந்த வலி வந்து தன்னுடைய மனசையும் தன்னுடைய செயலையும் பாதிக்காமல் அம்மா பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். அம்மா மகான் கடவுள், அதனால் அவங்களால முடியுது, நம்மளால் எப்படி முடியும்னு. அப்படி கிடையாது, சத்தியமாக நம்மளாலையும் முடியும். ஓகேங்களா? நம்ம ஆனால் இப்படியே பழகி இருக்கோம். இங்கே வேண்டியதெல்லாம் நம்மளுடைய மைண்ட் செட், நம்மளுடைய மென்டாலிட்டி மட்டும்தான் மாறணும். வலியை கூட நம்மளால் சுகமாக பார்க்க முடியும். ஓகேங்களா? அம்மா ஒரு எக்ஸாம்பிள் எப்பயுமே சொல்லுவாங்க. ஒரு தாய் கர்ப்பிணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட் இல்லையா? ஸோ நம்ம இந்த ப்ராங்க்ஸு இந்த ஷார்ட்ஸ்லாம் கூட பார்த்துருப்போம். ஜென்ஸ் வந்துட்டு வயிற்றில் ஒரு தர்பூசணி கட்டிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதனால் இடுப்பு போச்சுடான்னு சொல்லிட்டு அதை வலிக்குது தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தாய் அந்த கருவுற்ற அந்த பெண்மணி எப்படி 10 மாதம் அந்த குழந்தைய தான் வயிற்றில் சுமக்க முடியுது? அந்த வெயிட்டை தான் வயிற்றில் வெயிட் இருக்கே இல்லை அப்படின்றதே இல்லாமல், ஆக்சுவலாக இப்போது அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு பாசம் இல்லாமல் பாருங்கள், அது ஒரு பெயின். ஆமாம் தானே? ஒரு தர்பூசணியை வயிற்றில் கட்டினா நம்மளால் 1 மணி நேரம் நம்மளாலே இருக்க முடியாது, வேண்டான்னு சொல்லிட்டு ஓடிடுவோம் தூக்கி போட்டு. ஆனால் ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அந்த வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெயினுன்னே நம்ம ஒரு நாள் 1 செகண்டும் நினச்சிருக்க மாட்டோம். அதை முழுமையான ஒரு சுகமான அனுபவமாக நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? ஆக்சுவலாக இது பெயின் தானே. எப்படி இங்கே வந்து நமக்கு சுகமாக மாறுச்சு? அந்த அன்பு. ஓகேங்களா? நம்ம குழந்தை மேலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த பியூரான அன்பு தான் வலியை கூட இங்கே சுகமாக மாற்றுச்சு. ஸோ இதை தான் அம்மா செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அம்மாவுக்கு உங்கள் எல்லார் மேலேயும் அந்த அன்பு இருக்குது, அதனால் எந்த ஒரு வலியும் அம்மாவுக்கு வலியாக தெரியல. அப்போ அம்மா எப்பேற்பட்ட அன்பு நம்ம மேலாம் இருக்காங்க பாருங்கள். ஏன்னா நம்ம குழந்தைங்களோட வெளியில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம வந்துட்டு தனியாக இருக்காதா, நம்மளை ஏன் டிபெண்ட் பண்ணியிருக்குன்ற மாதிரி தான் நாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அம்மாவுடைய அன்பு எப்பேற்பட்ட அந்த உயர்ந்த அன்பு நிலையில் அம்மா இருந்தாங்க அப்படின்னா, இத்தனை வருஷமாக கொஞ்சமும் சலிக்காமல் ஒரே ஒரு பக்தர்கள் கூட தரிசனம் கொடுக்காம அம்மா ஸ்டேஜை விட்டு ஏஞ்சிருக்க மாட்டாங்க. இங்கே தமிழ்நாடு ட்ரிப்பெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, அம்மா கிட்டத்தட்ட காலையில் 10 மணி 9 மணிக்கு வந்து உட்காந்தா ராத்திரி 1 மணி 2 மணிக்கு முடியுது. இன்னும் குரு பூர்ணிமா, அம்மாவுடைய பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பார்த்தா தெரியும், ரொம்ப லாங் தர்ஷனாக இருக்கும். ஸோ 24 hours கூட அம்மா வந்து தர்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் ஏஞ்சிக்கும் போது அம்மா ஒரு வார்த்தை கேட்பாங்க, மலையாளத்தில் என்னமோ கேட்பாங்க, தர்ஷன் கிட்டியோ என்னவோ கேட்பாங்க, எல்லாருக்கும் தர்ஷன் கிடைச்சதா அப்படின்னு கேட்பாங்க அம்மா. அதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தர்ஷன் கிடைச்சதா. அப்போ யாருக்காச்சும் கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கும் அம்மா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எப்போது? ஒரு 24 hours தர்ஷன் கொடுத்த பிறகும். எப்படி அம்மாவால் இந்த மாதிரி இருக்க முடியுதுன்னா, அம்மா சொல்கிறாங்க அன்பு தான் காரணம்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு தாய்க்கு எப்படி தான் வயிற்றில் இருக்க கரு வந்துட்டு ஒரு சுமையாக தெரியுது இல்லையோ, அம்மாவுடைய அன்பால் எந்த ஒரு வலியுமே அம்மாவுக்கு வலியாகவே தெரியுதில்ல. அப்போ அந்த அன்பு தான் காரணம். இந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணிக்கலாம்னா, அந்த பக்தி. ஓகேங்களா? இப்போ நம்மளால் மற்றவங்க மேலே இந்த அளவுக்கு அன்பு பொழிய முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது இல்லையா? ஆனால் இனிமேல் நம்ம மாற்றிக்கணும். அம்மாவோட பிள்ளையாக இருக்கோன்னா அம்மாவை பார்த்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே மாற்றிக்கணும். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய வழிகளை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதனால தான் பார்த்திங்கன்னா அம்மா அந்த பிரேம பக்தியை கொடுப்பாங்க. அந்த பிரேம பக்தியில் இறைவன் மேலே வர்ற அந்த ஈர்ப்பில், இறைவா உனக்காக உன்னை வந்து அடினா நான் எதை வேணாலும் தாங்கிக்கிறேன்டா அப்படின்ற அந்த ஒரு மன வலிமை வந்துட்டு அங்கே வரும். அப்போது நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கர்மா வந்துட்டு இல்லாமல் ஒரு சின்ன முள் கூட நம்ம காலில் குத்தாது. ஒரு சின்ன முள் நம்ம காலில் குத்துதுனால நம்மளோட கர்ம வினை பயன்தாது இல்லையா? அப்போது நம்ம லைஃப்பில் கஷ்டங்கள் வரும்போது நாம் இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கலாம். அம்மா இப்போது நம்ம எல்லாருமே இந்த அனுபவத்தை ஃபீல் பண்ணியிருப்போம். அம்மா கிட்ட நம்ம ஒரு கஷ்டத்தை அனுபவித்து முடிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அம்மா நிறைய கிஃப்ட் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இறைவன் மேலே இருக்க உணர்வை அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு ஏற்றி விடுவாங்க. இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களையும் சரி பண்ணி அதையும் வந்து பார்த்தா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அம்மா வந்து மாற்றி விடுவாங்க. ஸோ அம்மாவோட ட்ராவல் ஆக ஆக அந்த கஷ்டங்களுடைய அந்த என்ன சொல்கிறது,
அந்த பலம் வந்து குறையுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான கஷ்டம் வர மாதிரி இருக்கும். அம்மா கூட நெருங்க அம்மா அந்தளவுக்கு அதிகமான கஷ்டங்கள்லாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நம்ம வெளி உலகத்தில் அழ வேண்டியதெல்லாம் கூட அம்மாவை நினச்சி கடவுளை நினச்சி அழ வச்சுட்டு ஈஸியாக அந்த கர்மாவை வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக வந்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தோணலாம். அப்போது நமக்கு இந்த மாதிரி ப்ராசஸில் நம்ம இருக்கும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மீக பயணத்தில் தான் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் அம்மாவை நோக்கி பயணப்படுற அந்த ப்ராக்டிஸில் தான் இருக்கும். அப்போ நமக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது நம்ம அம்மா இந்த ப்ராசஸ் முடிஞ்சால் உன்னை நான் இன்னும் அடுத்தபடி அதிகமாக நெருங்கி இருப்பேன் இல்லைம்மா, இன்னும் ஒரு படி உன் கூட நெருக்கமாக இருப்பேன் இல்லைம்மா. ஸோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைக்கலாம். இறைவா எனக்கு வந்து பார்த்தா கிருஷ்ணா இந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டா நான் உனக்கு இன்னும் நெருக்கமாயிடும்ல, அடுத்தபடி நெருக்கமாயிடும்ல. இந்த வலியை நான் அனுபவித்து வெளியில் வரும்போது அது உடல் வலியாக இருந்தாலும் சரி, மன வலியாக இருந்தாலும் சரி, இந்த வலியை நான் அனுபவிச்சுட்டு வெளியில் வரும்போது இன்னும் அடுத்தபடிக்கு உன்னை நெருங்கி இருப்பேன்ல, எனக்கு அதுதான் வேணும். உனக்காக ஆக்சுவலாக அது என்னோட கர்மா தான், நான் அனுபவிக்கிறது என்னோட கர்மா தான். என் கர்மாவை தான் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி 100ல் 90%, 99% அம்மா எடுத்துக்கிட்டு ஒரு 10%லேருந்து அந்த 1% அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கொடுக்குறாங்க. அதையே என்னால் தாங்கிக்க முடியாமல் நான் வந்துட்டு கதறேன். அப்போது இந்த வலியை நான் அனுபவித்து முடிக்கும்போது நான் இன்னும் ஒரு படி இல்லை ஒரு 4 படி உன்னை நெருங்கியிருப்பேன்ல, நம்ம அடுத்த கட்டத்தில் நெருக்கமாக நம்ம ட்ராவல் வந்து கண்டினியூ பண்ணுவோம்ல. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கெல்லாம் இதை நினச்சாலே எனக்கு என்ன சொல்கிறது, பரவாயில்லம்மா நீ ப்ராசஸ் பண்ணுமா, இன்னும் நான் உன்னை நெருங்கணுமா, நீ என்ன வேணால் பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் தோணுமே. ஏன்னா அம்மா தாய் பாவத்தில் இருக்கா, என்ன வேணால் பண்ணுமானா நம்மளை ஒன்றும் அம்மா பெருசாக ஒன்றும் பண்ணிட்டு போகிறதில்ல. நம்ம இந்த உலக வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை யோசிச்சு பாருங்கள், அதுக்கு இது எவ்வளோ மேல் தான். ஏன்னா இங்கே நமக்கு வலிச்சா நம்ம கண்ணில் தண்ணி வந்து அம்மா கண்ணில் வந்துட்டு ரத்தம் வருது, அந்த அளவுக்கு நம்மளை நினச்சி அம்மா வந்து துடிக்கிறாங்க. இப்போ ஏற்பட்ட ஒரு சப்போர்ட்டோடையே நம்மளால் இந்த சம்சார கடலை கடக்க முடியல, நம்ம கர்மாஸை வந்துட்டு கிளியர் பண்ணி முன்னாடி போக முடியல அப்படின்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நம்ம தனியாக இருந்தால் என்னத்துக்கு ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஸோ பிறவியாக எடுப்போம், அதில் வந்து கர்மா கழிக்க வரேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 4 கர்மாவை சேர்த்து செஞ்சுட்டு அதுக்கும் சேர்த்து இன்னும் பிறவியாக இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் சைக்கிளாக முடிவே இல்லாமல் இங்கேயே திரிஞ்சுன்னு கிடக்க வேண்டியது தான் நம்ம. அப்போது இப்பேற்பட்ட ஒரு மகானுடைய தொடர்பு, அம்மா சொல்கிறாங்க பிரபஞ்சமே எனக்கு ஒரு நீர்க்குமிழி வாட்டர் பபுள்ன்றாங்க. அப்போ பிரபஞ்சத்தையும் தாண்டி அம்மா எங்கே நிற்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் சாதனை செய்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ரீச் ஆகிற பாயிண்ட் எதுவோ அந்த பாயிண்ட்டாகவே அம்மா நிற்கிறாங்க. எனக்கு இன்றைக்கி இந்த விஷயம் உண்மையாக அப்படியே ஒரு மாதிரி நன்றி உணர்வோடு தோணுச்சு. என்னென்னா பெருசாக சாதனை பண்ணி இந்த ஆன்மீக தேடலில் பல வருஷம் தவம் பண்ணி அப்படியே தேடி சுற்றுவாங்க பார்த்தீங்களா, எல்லா உலக வாழ்க்கையும் திறந்துட்டு எனக்கு இதுதான் வேணும்னு அவங்களுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா அம்மா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வெறும் மகான்லாம் கிடையாது. ஸோ அவதாரம், கிருஷ்ணர் ராமர் மாதிரி அவதாரம். அப்போது அவங்களுடைய ரீச்சிங் பாயிண்ட் எல்லாரும் போயிட்டு முக்தி அப்படிங்கிறது உண்மையாலுமே கடைசி ஒரு அடைய வேண்டிய ஸ்டேட் கிடையாது. முக்திங்கிறது ஒரு வாசப்படி மாதிரி, அது அந்த கேட்டுக்கு ஓப்பன், அவ்வளோதான். முக்தி அடைஞ்ச பிறகு இன்னும் பல ஸ்டேஜஸ் இருக்குது நம்ம ட்ராவல் ஆகி போக. ஓகேங்களா, முக்தி அடைஞ்சிட்டா மறுபடியும் மனித பிறவி எடுக்க வேண்டாம். ஸோ இதுலேருந்து எஸ்கேப் நம்மளுடைய விருப்பம் தான். ஆனால் அதுக்கப்புறம் ட்ராவல்ன்றது இன்னும் நிறையா இருக்குது. அப்போ ஒரு ஆத்மா அத்தனை ட்ராவலையும் பண்ணி கடைசியாக ஒரு இடத்த போய் அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த ஒரு சக்தியை அடையணும்னு சொல்லிட்டு அதுவாகவே அம்மா வந்துட்டு நிற்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி தவம் பண்ணி பல வருஷம் இந்த ஆன்மீக தேடலில் இருக்கவங்களுக்கு கூட கிடைக்காத ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. நான் என்னம்மா பண்ணால் ஒன்றுமே பண்ணலம்மா, முடியல, இந்த உலக வாழ்க்கை வந்துட்டு வாழ முடியலன்னு சொல்லி கதறி அழுதேன். அப்படியே வந்து தூக்கிக்கிட்டல என் குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு, உனக்கு நீ எப்பேற்பட்ட ஆளுமா, உனக்கு எவ்வளோ கருணை இல்லை, நான் உன் கைக்கு வந்துட்டேம்மா, அவ்வளோதான், இதுவே போதும், இதை விட வேறு பாக்கியம் என்ன வேணும், எத்தனை ஜென்மம் எடுத்தால் என்ன, உன் கூட தானே எடுக்க போகிறேன், நீ தானே கூட வந்து என்னை காப்பாற்ற போகிறன்ற மாதிரி அப்படி ஒரு உணர்வு. அப்போது நம்ம இப்பேற்பட்ட மகான் கையில் நாம் எல்லாம் இருக்கோம், அம்மாவோட குழந்தைங்க நம்மலாம். அதுவும் பார்த்திங்கன்னா அம்மா வெறும் குழந்தைலாம் சொல்கிறதில்ல, கட்டி பிடிச்சாலே செல்ல பிள்ளைன்றா. அந்த செல்ல பிள்ளையை அந்த அழுத்தி சொல்லுவா பாருங்கள் அம்மா, அது அம்மாவுடைய உணர்வு. வெறுமனே செல்ல பிள்ளைன்னுவா அம்மா, அப்படியே அழுத்தி சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. அப்போ அந்த அளவுக்கு செல்ல பிள்ளையாகவே அம்மா நம்மளை வந்து வச்சுருக்காங்க.
அப்போது இந்த பிறவியில் வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் ஒரு கஷ்டமா யோசிச்சு அது எப்பேற்பட்ட கஷ்டமாக வேணாலும் இருக்கட்டுமே. ஏன்னா அம்மா கையில் இருக்கும்போது நம்மளை அந்த தாங்குற அவ்வளோலாம் அப்படியே ரொம்பலாம் விடுறதெல்லாம் கிடையாது. அப்போது அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலான்ற அம்மா மேலே இருக்க அந்த பக்தியை அதிகம் பண்ணும்போது, அம்மா இந்த கஷ்டத்தை தாண்டி நான் வரும்போது உன் கூட இன்னும் நெருங்கியிருப்பேன்ல. ஸோ அடுத்தபடி நெருக்கமாக உன் கூட இருக்க முடியல, எனக்கு அது போதுமா, நான் இதை தாண்டுறேம்மா அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த ஒரு உத்வேகம், அந்த ஒரு வேகம் அதிலே கிடைக்கும் நமக்கு. இன்னும் நிறைய டாஸ்க்கு கொடுத்து சீக்கிரமாக அனுப்பிச்சிக்கோமா. ஆனால் வெறுமனே டாஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தால் ரொம்ப போராக இருக்கும். இதுக்கு நடுவில் அந்த பிரேமையும் உன் கூட சேர்ந்து அந்த அதுவும் வேணும். ஏன்னா எப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அனஸ்தீசியா கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் நம்ம கர்மாலாம் நம்மளை அம்மா கிட்ட நெருங்கிறத தடுக்கும்போது அது அம்மா அதை கிளியர் பண்ணும்போது நம்மளுடைய அனஸ்தீசியாவோடய நம்மளுடைய அம்மா தான் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் தான். அந்த பிரேமை, அம்மா மேலே இருக்க பிரேமை, காதல், பக்தி, இதுதான். அப்போ நம்ம அம்மாக்கிட்ட அந்த அனஸ்தீஷியோட டோசேஜ் அதிகம் பண்ண சொல்லி கேட்கலாம். அம்மா எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் இது வலிக்குதுமா, எனக்கு இதை வலிக்காத மாதிரி பார்த்துக்கோயேன், எனக்கே அது வலிக்கணும், வா உன் மேலே உணர்வை கொடு, கிருஷ்ணா மேலே உணர்வை கொடு, முருகா மேலே உணர்வை கொடு, நான் உங்களுடைய பிரேமையில் எல்லாத்தையும் மறக்கிறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், உங்களுடைய உணர்வில் என்னை மூழ்க வைங்க, என்னையே இதை நினச்சி அழ வைக்கிற, உன்னை நினச்சி அழ வைமா, ஏமா டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி வேண்டி பாருங்கள். அம்மா நிஜமாலுமே அடுத்த ப்ராசஸில் இறங்குவாங்க, உங்களுக்கு அந்த உணர்வை கொடுப்பாங்க. அம்மா கிட்ட அம்மா இந்த உலகத்தை நினச்சி நான் தயவு செஞ்சு அழ வைக்காதம்மா, உன்னை நினச்சி அழவை, இல்லை கிருஷ்ணாவை நினச்சி அழவை, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை சொல்லி அந்த கடவுளை நினச்சி அழ வைமா, தயவு செஞ்சு இந்த உலக விஷயத்தை நினச்சி நான் அழ வைக்காதம்மான்னு சொல்லி வேண்டுங்க. கஷ்டம் வரும்போது அம்மா கடவுள் மேலே அந்த உணர்வை அப்படியே தூக்கி போடுவாங்க. நம்ம அவங்கள நினச்சி அழுதுட்டுருக்குது சுகன்றதை தாண்டி அதில் பார்த்திங்கன்னா வெளி உலக வாழ்க்கையில் நீ 1000 மடங்கு அனுபவித்து தீர்க்க வேண்டிய கர்மாவை இதில் ஒரே மடங்கில் அம்மா கிளியர் பண்ணிட்டு போக முடியும். கடவுளை நினச்சி அழுகிறதுக்கு அப்பேற்பட்ட ஒரு வலிமை இருக்குது. இப்போ குடிக்கிறாங்க அப்படின்னா எதுக்காக குடிக்கிறாங்க? தன்னுடைய மனசு வலியை மறக்க. இந்த கஞ்சா அடிக்ட் எல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த ட்ரக் அடிக்ட்ஸ் எல்லாம் எதுக்காக? ஏதோ ஒரு சுகம், இந்த மனசு வலியெல்லாம் மறந்து, இந்த கஷ்டத்தெல்லாம் மறந்து, இந்த உடல் வலியை மறந்து அவங்க அந்த சுகத்தை அனுபவிக்கிறாங்க. ஸோ சேம் அதே தான். ஆனால் அதை விட இது உத்தமமானது, புனிதமானது, சரியானது. அது பார்த்திங்கன்னா தப்பு இல்லையா? அப்போ மனுஷனுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் இது பாருங்கள், அதே விஷயம் நம்மளால் அதை விட மிச்சமாக ரொம்ப கான்ஷியஸாக இருந்து உடலுக்கு எந்த கேடும் விளைவிக்காமல் எந்த தவறும் பண்ணாமல் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். இறைவனுடைய உணர்வில் தெளிச்சி இருந்தால், அந்த பக்தி அதிகமாச்சுன்னா, பிரேமை அதிகமாச்சுன்னா, இறைவன் மேலே இருக்க அந்த உணர்வு அதிகமாச்சுன்னா, நம்மளுக்கு சுற்றி இருக்க எந்த வலியுமே நமக்கு வலியாக தெரியாது. நம்மளோட உடல் வலி கூட இதில் 100% மறக்கும். வலியில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இறைவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், அந்த வலியே தெரியாது. நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா அதை மறந்து ஏதோ அந்த எப்படி ட்ரக்ஸ் போட்டால் எப்படி அந்த வலியை மறக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த வலியை மறந்து இறைவனுக்குள்ளே நம்மளால் மூழ்க முடியும். அதையும் தாண்டின ஒரு உடல் வலி இருக்குது. ஏன்னா மனவலி அப்படிங்கிறது ஈஸியாக இதில் கன்வெர்ட் பண்ணிடலாம். உடல் வலி இருக்குன்னா கூட அந்த வலிக்கிற நேரம் ஃபுல்லாக நான் அம்மா அம்மா வலிக்குதுமா, அம்மா வலிக்குதுமான்னு சொல்லி ஒரு அப்போ பண்ணுற பக்தியை நம்மளால் வேறு எந்த நேரத்துலையும் பண்ண முடியாது. செகண்டுக்கு செகண்ட் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ அது அப்பேற்பட்ட பக்தி. ஏன்னா மனசோட ஆழத்துலேருந்து அம்மா எனக்கு வலிக்குது, எனக்கு சரி பண்ணுன்னு அம்மாவை கூப்பிட்றோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பக்தியை அதிகரிக்கும் போது, பிரேமையை அதிகரிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய வலிகள் எதுவுமே வலியாகவே தெரியாது. அம்மா அந்த பிரேமையை நம்ம மேலே வச்சுருக்காங்க. அதனால் அம்மாவுக்கு அவங்களுடைய உடல் வலியெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியலை. என் குழந்தை இந்த உலக வாழ்க்கையை பார்த்திங்கன்னா உண்மைன்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்கு, இந்த மாயையில் சிக்கிட்டுருக்கு, என் குழந்தைய இந்த மாயையிலேருந்து நான் மீட்கணும் அப்படின்றதால அம்மா பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்காகவும் அந்த வலியை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அந்த வலியை முழுமையாக தான் உடலில் வாங்கிக்கிட்டு நம்ம எல்லாரையும் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம அப்பா அம்மாலாம் பார்த்துருப்போம் இல்லையா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பசங்க நல்லா இருக்கணும், நான் படிக்காட்டியும் பரவாயில்ல, என் பசங்க ஒழுங்காக படிக்கணும், அதுக்காக நான் எவ்வளோ வேணாலும் உழைப்புன்ற மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் குழந்தைங்க இந்த மாயையிலேருந்து வெளியில் வரணும், அதுக்காக நான் அதனுடைய கர்மா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லி அம்மா உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா? யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய கர்மாவெல்லாம் யார் வாங்கிப்பாங்க? நம்ம பசங்களுடைய கர்மாவை நம்ம வாங்கிப்போமா? இல்லை நம்மளோட கர்மாவை நம்ம பெற்றவங்களால் வாங்க முடியுமா?
முடியாதுல்ல. ஏன்னா கர்மான்றது எவ்வளோ பலமாக இருக்கும், என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, அது எவ்வளோ அடிக்கும்ன்றது நமக்கு தெரியாது. அப்போது நினைக்கவே கொஞ்சம் பயமாக இருக்குல்ல. ஆனால் அம்மா இத்தனை பேர்த்தோடைய கர்மாவே அம்மா வாங்கிட்டு அம்மா வந்து உட்காந்துருக்காங்க, நமக்காக வந்திருக்காங்க. யார் செய்வாங்க நமக்கு இதை? அப்போ அப்பேற்பட்ட தெய்வம் நமக்காக வந்திருக்கு அப்படின்னா அது சொல்கிற வழியில் நம்ம வாழறதுக்கு கொஞ்சமாக யோசிக்கவே கூடாது. நமக்கு கிடைச்சிருக்கிறது எப்பேற்பட்ட வாய்ப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வழிகளில் ஃபோக்கஸ் பண்ணாமல் பக்தியில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக எல்லா விஷயங்களையும் கிராஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அம்மாவுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தா தன்னுடைய சொந்த அனுபவத்துக்கு அம்மா எங்கேயுமே முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. எப்பயுமே அம்மா பிறந்ததுலேருந்தே மற்றவங்களுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா? ஸோ முழு நேரமும் உலகத்துக்கு என்ன சேவை செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் அம்மா வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. இது அம்மாவுக்கு இப்போ ஆரம்பித்த விஷயம் கிடையாது, அம்மா பிறந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்காங்க. ஸோ சின்ன வயசாக இருக்கும் போதே தான் வீட்லேயே அம்மாவுக்கு அவ்வளோ வேலை இருக்கும். ஒட்டுமொத்த வேலையும் அம்மா தான் செய்யணும், உங்களுக்கே தெரியும். ஆனால் அதுக்கு நடுவில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு கூட அம்மாவுக்கு நேரம் இருந்தது. அப்போ அம்மா தன்னுடைய நேரத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்கல்ல. உண்மையாலுமே நான் ரொம்ப வந்துட்டு இது என்னை யோசிக்க வைக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இவ்வளோ வேலைக்கு நடுவுலையும் அம்மா பிரார்த்தனை பண்ணுவாங்களாம், இன்னும் நிறையா உன்னுடைய வேலைகளை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பகவானை பார்த்து அம்மா வந்துட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்களாம். ஏன்னா உன்னோட பேரால் நான் செய்கிற அந்த சேவையை தொடர்ந்து நான் போயிடாமல் நீ பார்த்துக்கோ, அப்போ இன்னும் நிறைய வேலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பகவானை எந்நேரமும் அம்மா பிரார்த்திப்பாங்களாம். அடுத்து பாருங்கள், இந்த நியதிக்கேற்ப அம்மா இன்றும் வாழ்ந்து வருகிறார். தரிசனம் சீக்கிரமாக முடிந்துவிடும் போலிருந்தால் அம்மா தம்மால் இயன்ற அளவு அதை நீட்டுவார். ஒவ்வொரு பக்தருக்கும் அதிக நேரம் தரிசனம் அளிப்பார். தரிசனத்திற்கிடையிலேயே பஜனை பாடுவார். சில வேளைகளில் ஒரு பாடல் முடிவடையும் வரை ஒரே பக்தரை தோளில் சாய்த்திருப்பார். அம்மா வெளிநாட்டு பயணம் செய்யும் போது அவரோடு செல்பவர்கள் அவர் உணவோ ஓய்வோ இல்லாமல் எவ்வளவு கடினமாக உழைக்கிறார் என்பதை காண்கிறார்கள். எனவே அவரது வேலை பளுவை தங்களால் இயன்ற அளவு குறைப்பதற்காக அம்மாவின் தரிசனம் பெறச் செல்வதில்லை. ஆனால் அம்மா சுமார் 150 பேர் அடங்கிய சேவை குழுவினரை அழைத்து தரிசனம் அளிப்பார். ஸோ சின்ன வயசில் அம்மா வந்துட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்படியே தான் இன்றைக்கி அம்மா வாழ்ந்துட்டு வராங்க. தரிசனம் சீக்கிரம் முடிகிற மாதிரி இருந்தால் அம்மா அதை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களாமா. ஒவ்வொரு பக்தருக்கும் தரிசனம் கொடுக்குற நேரத்தை அதிகமாக்குவாங்களாமா. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து தரிசனம் கொடுப்பாங்களாமா. ஸோ இதெல்லாம் நானே பார்த்துருக்குறேன். ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அம்மா நினச்சாங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர்லேயே தரிசனம் முடிச்சுட்டு ஏஞ்சி போயிடலாம். ஆனால் அம்மா பார்த்திங்கன்னா அதை செய்யவே மாட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் ரொம்ப நேரம் கட்டி பிடிப்பாங்க, பக்கத்தில் பேசுகிற மாதிரி அப்படியே சாட்சி வச்சுன்னு இருப்பாங்க. ஸோ அம்மா தரிசனம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அம்மா ஃப்ரீயாக இருக்கும்போது போனோம் அப்படின்னா. அப்போது இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பஜன் நேரத்தையும் அதிகம் பண்ணிவிடுவாங்க. ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா பஜன் பாடும்போது அந்த டைம்லேயே ஒரு பக்தரை வந்துட்டு அப்படியே தோளில் சாட்சி வச்சுருப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ வெளிநாட்டு பயணம் போகும்போது ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் போகிறாங்க இல்லையா, அந்த டைமில் இந்த விஷயத்தை நல்லா கண்கூடாக பார்க்க முடியும். அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லாமல் ரெஸ்ட் எடுக்காமல் அம்மா வந்துட்டு அங்கே நிறையா வந்துட்டு தரிசனம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது என்ன செய்வாங்கன்னா, இந்த சேவை செய்ய அம்மா கூட போகிறாங்க இல்லையா, அம்மா பிரம்மச்சாரிங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, அப்போ அவங்க வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு ஆல்ரெடி இவ்வளோ தர்ஷன் கொடுக்குறாங்க அம்மா, இதில் நாம் வரையா போனால் அம்மாவுக்கு இன்னும் அதிகமாக வந்துட்டு வேலையாயிடும் அப்படின்னு நமக்கே தோணும் இல்லையா, அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மாக்கிட்ட தர்ஷன் நம்ம போகாமல் விட்டுடலாமா, அம்மாவுக்கு அந்த வலி குறையும் இல்லைலாம் நமக்கு யோசிக்க தோணும். ஆனால் இருந்தாலும் நம்மளால் முடியாது, சுயநலம் மேலோங்கி போயிட்டு தர்ஷன் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா தர்ஷனுக்கு போகாமலாம் இருப்பாங்களாம். ஆனால் அப்படி இருக்கும்போது அம்மாவே கூப்பிட்டு ஒரு 150 பேர் சேவை செய்ய வந்தவங்கள ஒரு 150 பேர் வாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவே கூப்பிட்டு தர்ஷன் கொடுத்துருவாங்களாம்மா. இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு வராங்கன்னா, அம்மா தன்னுடைய சொந்த அனுபவத்துக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்காம முழுக்க மற்றவங்களுக்காக எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா நாம் வெறுமனே அந்த சுகமான அனுபவத்தையே மையமாக வச்சு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். அம்மாவோடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், நானும் பக்தர்கள் அதிகமாக தரிசனத்திற்கு வந்திருப்பதை கண்டால் முதலில் அடடா, இன்று இரவு தரிசனம் நிறைவடைய வெகு நேரமாகும்,
நாளைய காலை நிகழ்ச்சிக்கு முன்னதாக போதுமான ஓய்வை பெற முடியாது என்று எண்ணுவேன். இருப்பினும் அதிகமாக பக்தர்கள் சேர சேர என்னை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு அம்மாவை குறித்து கவலைப்படுவேன். அம்மாவோ எதற்கும் கவலைப்படுவதே இல்லை. 2006ஆம் ஆண்டு வட இந்திய பயணத்தின் போது சில ஊர்களில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர். பொறுமையாக காத்திருப்பவர்கள் அனைவரையும் அம்மா அரவணைத்து தரிசனம் அளிப்பார் என்பதை நினைத்து பார்க்கவே பயமாக இருந்தது. நாமாக இருந்தால் மேடையை விட்டு இறங்கி அருகில் இருக்கும் காரில் ஏறி தப்பிச் சென்று விடுவோம். அம்மா தமது அனுபவ பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராய் இருந்தால் அவரும் அவ்வாறுதான் செய்யக்கூடும். ஆனால் அம்மாவோ தமது குழந்தைகள் பலரை ஒரே இடத்தில் பார்த்ததில் பெரும் மகிழ்வடைந்தார். பயணத்திற்கு திட்டமிடும் பொழுது அம்மா ஓய்வுக்கு நேரம் ஒதுக்குவதில்லை. ஆண்டுதோறும் 2 மாத இது நம்ம இதை அப்புறம் படிச்சுக்கலாம். ஸோ சுவாமிஜி என்ன சொல்கிறாருன்னா, பக்தர்கள் தரிசனத்துக்கு அதிகமாக வந்துட்டாங்கன்னா அவர் என்ன நினைப்பாராமா, நாளைக்கு காலையில் திரும்ப வந்துட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ரெஸ்ட்டு கிடைக்காதே, இவ்வளோ டிவோட்டிஸ் இருக்காங்களே, எல்லாரும் வந்து அம்மா ஹக் பண்ணி இன்றைக்கி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே திரும்ப நாளைக்கு காலையிலே வந்து உட்காரணுமே, அப்போ நமக்கு தேவையான ரெஸ்ட்டு கிடைக்காதேன்னு சொல்லி நினைப்பாராம்மா. கொஞ்சம் நேரம் போக போக அவரை பற்றின கவலை மறைஞ்சி அம்மாவை பற்றி கவலை வந்துருமாம்மா. ஐயோ, அம்மா இன்னும் இவ்வளோ பேருக்கு தரிசனம் கொடுக்கணுமா, அம்மா பாவம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு நமக்கே தோணும் இல்லையா, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தாட் வந்துட்டு அவருக்கு வரும். ஆனால் அம்மா பார்த்தீங்கன்னா எதுக்குமே கவலைப்படுறது இல்லையா. 2006 நார்த் இந்தியா ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷனுக்காக போகும்போது லட்சக்கணக்கில் மக்கள் இருந்தாங்களாமா. இதே நாமளாக இருந்தால் அந்த மேடையிலேருந்து இறங்கி பக்கத்தில் இருக்க காரில் ஏறி ஓடியே போயிடுவோம். ஏன்னா நாம் நம்மளோடைய அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஐயோ, இவ்வளோ பேர்த்த நம்ம எப்படிரா கட்டி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பார்வையில் நம்ம பார்க்குறதால நம்மளால் முடியாது, நமக்கு வலிக்கும், நமக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி முழுக்க முழுக்க நம்ம மனசு நம்மளுடைய அனுபவத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்குது. ஆனால் அம்மா எப்படி இருக்காங்க பாருங்கள், இவ்வளோ குழந்தைங்க தன்னோட குழந்தைங்கள ஒரே இடத்துல சேர்த்து பார்க்குறதுல அம்மாவுக்கு சந்தோஷமா. இது உண்மையான உண்மை. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அம்மா கிட்ட போன புதுசில் ஓகேங்களா, அம்மாவை பார்க்க வந்து போயிட்டுருக்கோம், ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது என் தங்கச்சி வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்டால், நமக்கு அம்மாவை பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல, அது ஒரு செம ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் இப்போ போகிற மாதிரி மாதம் மாதம் தர்ஷன்லாம் போக முடியறதில்ல. அப்போ வந்து கொஞ்சம் நாள் கழித்து அம்மாவை பார்க்க போகும்போது, நீங்கள் எல்லாருமே அம்மாவை பார்க்க போகும்போது இந்த ஃபீலோடு தானே போகிறீங்க. நம்ம எல்லாருமே அப்படி தானே போகிறோம். அம்மாவை பார்க்க போகும்போது ஐயோ நம்ம அம்மாவை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற உணர்வு எப்படி இருக்கும். அப்போ வந்துட்டு அவள் வந்து சொல்கிறா, நமக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே ட்ரெயினில், நைட் டைமு நல்லா நிலா வெளிச்சம், அப்படியே சில்லுன்னு காற்று, ஸோ ஒரே எக்ஸைட்மெண்ட் அம்மாவை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லி நமக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. அப்போது நம்ம ஒருத்தருக்கே இப்படி இருக்கே, அப்போ அம்மாவை நாளைக்கு பார்க்க எவ்வளோ பேர் வருவாங்க. இவ்வளோ பேரும் ஒரே டைமில் அம்மாவை பார்க்க வராங்க அப்படின்னா அது அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் அப்போ தான் யோசிக்கிறேன், ஆமாம் இல்லை அப்போது ஆமாவா அம்மாவுக்கு, ஆமாம் இல்லை. இப்போ நம்மளை பார்க்குறதுக்கு நம்ம ரிலேஷன் யாருனா ஒருத்தர் வராங்க, அப்படி நமக்கு பிடிச்சவங்க யாருனா ஒருத்தர் வராங்கன்னா நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்போ ஒருத்தர் வராங்கனாலே இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அப்போ இவ்வளோ பேரும் சேர்ந்து வந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறேன். அப்போ அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு இதெல்லாம் நாங்கள் பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா லேட் நைட் வரைக்கும் முழிச்சிட்டு இருந்துட்டு தூங்கிட்டு மறுநாள் தர்ஷனுக்கு அம்மா நைட்டில் போய் பார்க்குறோம். நிஜமாலுமே அந்த டைம் தர்ஷனில் அம்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நான் இது வரைக்கும் எத்தனையோ தர்ஷன் போயிருக்கேன், அந்த டைம் பார்த்த அந்த உணர்வு, அந்த ஃபீல் என்னால் அதுக்கு அப்புறம் நிறைய டைம் அம்மா சிரித்து சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த டைம் இன்னும் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி அம்மா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அம்மா நாங்கள் பேசணும் இல்லையா, இதுக்கு அப்படியே அந்த ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு நல்லா காமிச்சாங்க. ஆமாம், அவங்க எல்லாரையும் பார்க்குறதுக்கு அம்மாவும் அவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படிங்கிறத. அம்மா ஸ்டேஜில் வந்ததுலேருந்து பஜன் பாடி தர்ஷன் முடிக்கிற வரைக்கும் அம்மா அப்படியே ரொம்ப சந்தோஷமாக, அது எங்கள் கண்ணுக்கு மட்டும் அம்மா அப்படி காமிச்சாங்களா இல்லை அது என்னலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ அம்மா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க அந்த டைம் வலியெல்லாம் எதுவுமே இல்லை, அந்த ஹார்ட் பேக்லாம் யாருமே வைக்கல. அம்மா ஒரே சந்தோஷமாகவே இருந்தாங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அம்மா ஃபேஸே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த இடத்துல இருக்கிறதே அந்த ஃபீலே வேறு மாதிரி இருந்தது.
ஸோ அது ஒரு நல்ல ஒரு அனுபவம்னு சொல்லலாம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, அம்மா அப்போ நீயும் எங்களை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஈகராக இருக்கியம்மா அப்படின்னு சொல்லி, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கியாம்மா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அம்மா நமக்கு பண்ணி காமிக்கும் போது தான் நமக்கு புரியும். அப்போது நம்ம ஒவ்வொரு டைம் தர்ஷனுக்கு போகும்போதும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோடு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு அம்மாவை சந்தோஷமாக பார்க்க போகிறோமோ, அந்த மாதிரி பல மடங்கு உணர்வோடு நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் அம்மா அங்கே காத்திருக்காங்க. இது சத்தியமான உண்மை. அப்போ நம்ம போகும்போதெல்லாம் ஹாப்பியாக அம்மாகிட்ட பேசிக்கிட்டே போகலாம். அம்மா நான் வர்றேன், உன்னை பார்க்க வரேன், நீ எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கியா, எனக்காக நீ அங்கே காத்துக்கிட்டு இருக்கியா, எனக்காக சந்தோஷமாக காத்துக்கிட்டு இருக்கியா, நான் வரேம்மா அதோ வரேம்மான்னு சொல்லி நம்ம அம்மா கூட செம்ம ஹாப்பியாக பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா அம்மா நமக்காக அவ்வளோ சந்தோஷமாக அங்கே வந்து என் பிள்ளை என்னுடைய அதான் சொல்கிறேன். இப்போ அம்மாவுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளாம் ஒரு விஷயமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போது என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தரும் அம்மாவுக்கு உயிர் அதை தாண்டி சொல்ல எனக்கு வார்த்தை தெரியல. ஸோ ஒவ்வொருத்தரும் அவ்வளோ முக்கியம். அம்மாவோட உயிர், ஒருத்தரும் தனித்தனியாக அம்மாவோட உயிர். ஓகேங்களா? அப்போ அந்த அம்மா நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தா, இப்போ தான் சொன்னோம் இல்லையா, நம்மளுடைய கர்மா எல்லாம் வாங்கிட்டு தாங்கிட்டு உட்காராங்க. அப்போது நம்ம மேலே எவ்வளவு அன்பு அம்மா வச்சுருந்தா அம்மா இதை நமக்கு செய்வாங்க. அப்போது அவ்வளோ அன்பானவங்களை அம்மா பார்க்க போகிறாங்க, அம்மாவை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்மா அப்போ எந்த அளவுக்கு சந்தோஷமாக காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. காளி கோவிலில் டெய்லி காலையில் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் நடக்கும் இல்லையா. ஸோ அப்போல்லாம் போயிட்டு உட்காந்து அந்த இடமே அப்படியே செம்ம வைப்ரேஷனாக இருக்கும். எனக்குமா நீ இது எப்பேற்பட்ட இடமா, இது கடவுளுடைய ஒரு நாடகம் அரங்கேறுது இல்லைம்மா. இப்போ கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோமா இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ லைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் கிருஷ்ணர் நீ வந்து அவதரிச்சிருக்க. நீ இங்கே பக்கத்தில் தான்மா இந்த பில்டிங்கில் நீ இருக்க. உன் பக்கத்து பில்டிங்கே இந்த காளி கோவிலில் இந்த காளியாக சிலை உருவத்தில் இங்கே இருக்க. காலங்காத்தால் ஏஞ்சி ஸ்ரீரங்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடுவாங்க இல்லையா, துயில் எழுப்புவாங்க. பள்ளி அறையில் போயிட்டு துயில் எழுப்புறதெல்லாம், அந்த பாட்டெல்லாம் கடவுளுக்கு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அந்த மாதிரி அம்மா பக்கத்துலேயே தேவியாக உட்காந்துருக்கா. நாம் காலங்காத்தால் போயிட்டு எல்லோரும் சேர்ந்து லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறோம். அம்மா அதை டேரெக்டாக அங்கேருந்து அம்மா அதை ரிசீவ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்தா அம்மா நீ செம்ம ஹாப்பியாக இருக்கல்லம்மா. உன் பக்தர்கள் எல்லாரும், உன் குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு காலங்காத்தால் லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறோம். நீ வந்து தேவியாகவே இங்கே பக்கத்தில் உட்காந்து அதை வந்துட்டு ஏற்றுக்கிற. இங்கே என்னம்மா நடக்குது இங்கே அப்படியெல்லாம் தோணும். அம்மா நீ வாழறம்மா, சத்தியமாக சந்தோஷமாக நீ வாழறம்மா. எங்களுதான அல்பமான பக்தி தான், இல்லைன்னா சொல்லலை. ஏன்னா உன்னுடைய அன்பு பாசம் அப்படிங்கிறது பியூராக இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த பக்திக்கு நீ அடையிற சந்தோஷம் இருக்குல்ல, நீ இதை ஏற்றுக்கிட்டு நீ எவ்வளோ சந்தோஷமாக இதை வந்துட்டு எங்கள் கூட நீ வாழறல்லம்மா அப்படிலாம் தோணும். ஸோ இதெல்லாம் உண்மை தான். சுவாமிஜி சொல்லியிருக்காரு பாருங்கள், நம்மளாக இருந்தால் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம், தர்ஷன் கொடுக்க இவ்வளோ பேர் இருக்காங்களே, நமக்கு கை வலி, தன்னுடைய சொந்த அனுபவத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், நம்ம ஓடியே போயிடலாமான்னு சொல்லிட்டு தோணும் நமக்கு. ஆனால் அம்மா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைங்க எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்து அந்த சந்தோஷத்தில் இருந்தாங்களாமா. அதுவும் பெரும் மகிழ்வடைந்தாருன்னு சொல்லி எழுதியிருக்காங்க, எல்லாரையும் ஒன்றா பார்த்ததில்ல. ஸோ இதுதான் உண்மை. அந்த அன்பு தான் அம்மாவை இந்த செயலை செய்ய வைக்குது. ஸோ அன்பு அப்படிங்கிற உணர்வால் நம்மளுடைய எல்லா வழியையும் மறக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இன்னொரு 4 பேஜஸ் இருக்குது இந்த டாபிக் முடிய. ஸோ இந்த டாப்பிக்கோடு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான அனுபவங்களையும் நாம் ஏற்றுக்கணும். அந்த சுகமான அனுபவத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. சுகமான அனுபவத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு துன்பம் தான் வரும். ஏன்னா நம்ம மைண்ட் வந்து கரெக்டாக வந்துட்டு செய்ய மாட்டோம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் கேதரிங்லேயும் நம்மக்கிட்ட இருக்க அறிவை வந்து எப்படி சிறப்பாக செயல்படுத்தலாம், ப்ளஸ் இன்னும் அறிவை எப்படி பெருக்கிக்கலாம், திட்டமிட்டு எப்படி செயல் புரியலாம், இதில் தான் நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் வயலின் கலைஞரோடைய அந்த அனுபவத்தை பார்த்தோம். சுகமான அனுபவத்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியாது, நல்ல ஒரு மனிதராகவும் வாழ முடியாது. ஸோ வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா இந்த மாதிரி சேலஞ்சிங்கான அனுபவங்களை ஏற்றுக்கணும். ப்ளஸ் அந்த அனுபவங்களை நம்ம எப்படி ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அம்மா வாழ்க்கையை வந்து எடுத்தோம். அம்மா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அந்த பியூரான அன்பால், நம்ம மேலே வச்சுருக்க அந்த அன்பால் அம்மாவுக்கு வலி எதுவுமே பெருசாக தெரியுறதில்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம கன்சீவாக இருக்க
ப்ரெக்னென்ட் லேடி வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிளாக எடுத்தோம். எப்படி தான் குழந்தைய 10 மாதம் தான் வயிற்றில் சுமந்து அது ஒரு வலியாகவே தெரியாமல் அது ஒரு சுகமாக எடுத்துக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் அந்த அன்பு தான். அந்த அன்பை மையப்படுத்தி வாழும்போது அம்மா நம்ம மேலே இருக்க அன்பால் நம்மளோட வழியெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. நாம் அட்லீஸ்ட் நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், கடவுள் மேலே இருக்க பிரேமையும் பக்தியும் அதிகம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய வழிகளை நம்ம வழிகளாக நினைக்காம அதை எப்படி டைவர்ட் பண்ணிக்கலாம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி பார்த்தோம். ஸோ பக்தி அதிகரித்து பிரேமை அதிகரிக்கும் போது எந்த ஒரு வழியுமே பெருசாக வழியாக தெரியாது. இறைவா நான் இதெல்லாம் தாண்டும் போது உனக்கு அடுத்த கட்டத்துக்கு உனக்கு நெருங்குவல்ல அப்படின்ற மாதிரியான உணர்வில் நம்ம ஈஸியாக நம்ம லைஃப்பை வந்துட்டு நம்ம வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஈஸியாக வந்து நம்ம தாண்டி போயிட்டே இருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். ப்ளஸ் அம்மாவை பார்த்து நம்ம இன்னும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை மாற்றிக்கணும். மற்றவங்களுக்காக வாழற அந்த வாழ்க்கையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனிமே இது நாள் வரைக்கும் எப்படியோ இனிமே அம்மா இந்த அளவுக்கு வாழறோன்னா அவங்களுடைய குழந்தைங்களா நாமளும் மற்றவங்களுக்காக அப்படிங்கிறத தாண்டி அம்மாவோட குழந்தைய அம்மா கூட இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கு நம்ம மைண்ட் செட் ஆகிக்கணும், தயாராகிக்கணும். ஓகேங்களா? ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாய. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.